ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கல்யாண சாம்பார் நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு, வேரியேஷன் நிறைய இருக்கு. இது ஒன் அமாங் தி வேரியேஷன். ஒரு கல்யாண சாம்பார் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு அருமையான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கல்யாண சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் ஸ்லைட்டாக சுடட்டும். நம்ம வச்ச பேன் ஸ்லைட்டாக சுட்டுருக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் சும்மா ஜஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து நார்மல் கடலெண்ணெய். என்டையர் டிஷ் வந்து கடலெண்ணெயில் தான் நான் செய்கிறேன். ஒரு 4 காஞ்ச மிளகாய், இந்த காஞ்ச மிளகாய் நல்லா பொரியட்டும். காஞ்ச மிளகாய் பொரிஞ்சுட்டு இருக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போது நம்மளோட காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா ஸோ இந்த காஞ்ச மிளகாயும் கீரையும் ஒரு பவுலில் மாற்றிடுறேன். காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போது அந்த பேன் நல்லா சூடாகவே இருக்குது, கடாய். இது என்னோட இந்த சின்ன ஸ்பூன், இந்த ஸ்பூனில் சின்ன ஸ்பூனில் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதை நல்லா வறுத்துறேன். நம்ம இப்போ அரைக்க போகிறது வந்து நான் பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். இது வந்து ஜஸ்ட் ஃப்ளேவரிங்காக தான். ரொம்ப நிறையெல்லாம் போட்டு அரைச்சிடாது. ஏன்னா நம்ம சாம்பார் பொடி போட போகிறோம், காரப்பொடி போட போகிறோம், ஸோ பச்சை மிளகா போட போகிறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கடைசியாக ஃப்ளேவரிங்காக மட்டும்தான். அதனால் கொஞ்சமாக அரைச்சிக்காங்க, நிறைய போட்டு அரைச்சிடாது. அதே சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தனியா, அதுலேயே 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அதுலேயே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், நம்மளோட பருப்புலாம் நல்லா செவந்துடுத்து. அந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் தேங்காயை போட்ட கையோட ஸ்டவ் ஆஃப் பண்ணு. இதையும் இந்த பவுலுக்கு மாற்றிடு. இப்போ இது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடும். சாம்பார் செய்கிறதுக்கு நான் ஒரு பாட் வைக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். பாட் நல்லா சுடட்டும். நம்ம வச்ச பாட்டை சுட்டுடுத்து 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம வச்ச பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா சுட்டுடுத்து நான் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கிராக்கில் ஆகிட்டு இருக்கும்போது 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், 2 காஞ்ச மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாய், அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. நம்ம பருப்பு நல்லா செவந்தெடுத்து சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், ஒரு 25 பீஸு. அது கூடவே கியூப்ஸாக கட் பண்ண வெங்காயம், சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன், கியூப்ஸாக கட் பண்ண பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன்.
வெங்காயம் இப்போ ஸ்லைட்டாக கலர் மாறுது. ஸ்லைட்டாக கலர் மாற தேதியில் தக்காளி வச்சுருக்கோம், 2 தக்காளி. அதாவது இந்த சைஸ் ஒரு சின்ன வெங்காயம், வெள்ளாரி வெங்காயம், ஒரு 25 to 30 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதை விட டபுள் த குவான்டிட்டி தக்காளி. தக்காளியை சேர்த்துட்டு வெங்காயத்தை விட 1.5 பங்கு தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த ஸ்பூனில் 1 2 தனியாத்தூள், இதே மாதிரி இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா பரட்டி வைக்கணும். விரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். நான் சேர்த்துருக்கிறது ஹாட் வாட்டர். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு 3 5 ஒரு 8 துண்டு முருங்கைக்காய், நல்ல ஒரு 1/2 கேரட்டு, பேபி ஆலு சின்னதாக அது ஒரு 2, இது சௌச்சவ் ஒரு பாதி சௌச்சவ், பாதி கேரட்டு, பீன்ஸ் ஒரு 4, அவரைக்காய் ஒரு 4, ஒரு சின்னதாக ஒரு முள்ளங்கி, கத்திரிக்காய், இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காயை பைட்டு பண்ணி ஒரு 4 கத்திரிக்காய், இந்த மாதிரி எல்லா காயும் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பரங்கிக்காய், அதுவும் சின்னதாக ஒரு 1/2 துண்டு, எல்லாத்தையும் சேர்த்துருங்க. நான் போட்டிருக்கிற காய் காரம் இது எல்லாமே நான் கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் பருப்பு, அதாவது 200 கிராம் தோரம் பருப்பு, 100 கிராம் பாசிப்பருப்பு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சு குக்கரில் போட்டு வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் காய் எல்லாமே சேர்த்துட்டேன். இதுலேயே ஒரு 1/4 மாங்காய், அதே மாதிரி ஒரு 2 வெண்டைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடுறேன். இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.25 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு ஃபைனாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இதெல்லாம் நல்லா ஃபைன் மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு குக் பண்ணு. இப்போ இது நல்லா எல்லா காயும் சாப்பிட்டா வேகட்டும், வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போ நம்ம வறுத்தது ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மிளகா வத்தல் நான் காம்போடு தான் போட்டுக்கிறேன். இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன். இதை ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டை அரைச்சிட்டு உங்களை நான் காட்டுறேன். இந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கிறேன். முதல்ல ஒரு வாட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி கலரி விட்டுருங்க. காயெல்லாம் நல்லா வேகட்டும். மறுபடியும் மூடி போட்டு கொப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காயெல்லாம் நல்லா வெந்துடுத்து. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் 1
2 3 கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் புளித்தண்ணி பார்த்து விட்டுக்காங்க. ஏன்னா இதுல வந்து நம்ம மாங்காய் போட்டிருக்கோம், தக்காளி போட்டிருக்கோம். அந்த மாங்காயிலையும் தக்காளியும் இருக்கிற புளிப்பை பேலன்ஸ் பண்ணி உங்க டேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி புளி சேர்த்துக்கணும். புளித்தண்ணி சேர்த்த கையோட ஒரு சின்னதாக 1 டீஸ்பூன் வெல்லம், வெள்ளத்தையும் சேர்த்துட்டு, இந்த வெள்ளம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாத்தையும் அந்த சின்ன வெல்லம் பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ வெள்ளத்தையும் சேர்த்துறேங்க. மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. பச்சை வாசனை போட்டு, புளியோட பச்சை வாசனை போட்டு. நம்ம புளித்தண்ணி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆச்சு. இந்த புளித்தண்ணியோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுது. இந்த ஸ்டேஜில் நான் சொன்னேன்ல, பருப்பு ஒரு 200, ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு, ரெண்டையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் மிக்ஸ் பண்ணுறேன். ஃப்ளேமை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. நம்ம இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் சேர்த்தாங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரு ஃபைன் மிக்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம தால் வச்சுருந்தோம்ல, அந்த பாத்திரம் அலம்பி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, அதே மாதிரி நம்மளோட மிக்ஸி அலம்பி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. இந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம தண்ணி சேர்த்துப்போம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிடு. பர்ஃபெக்டாக இருக்கும், இருந்தாலும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது தப்பு இல்லை. எனக்கு ஒரு உப்பு தேவைப்படுது, ஒரு 1/2 உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நான் இங்கே ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன், ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு இதை ஃபைன் மிக்ஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா அந்த கலர்? பார்த்தீங்களா அப்படியே அந்த கல்யாண பந்தியில் சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கு பாருங்க. வெண்டைக்காயெல்லாம் வெந்திருக்கு, ஆனால் ஸ்மாஷ் ஆகலை. இப்போது நான் ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் இன்னொரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். நான் ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணுறோம். இப்போ நம்மளோட சாம்பார் பார்த்தீங்களா, சும்மா தக 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 தகன்னு மின்னுதே பாருங்க. ஃபுல் வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு கல்யாண சாம்பார் அட்டகாசமாக தயாராகிடுது. நல்ல ஒரு கொதி வந்துடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி கொஞ்சமாக தூவிக்கங்க. ஸ்டேஜில் எங்கிட்ட நல்ல காய்ச்சின நெய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு ஒரு பரட்டி கொடுத்துருங்க. பரட்டி கொடுத்துட்டிங்கன்னா நம்மளோட கல்யாண பந்தி ஸ்டைல் ஒரு சாம்பார் தயார். எப்படி இருக்கு பாருங்க, அட்டகாசமாக இருக்கும். கல்யாண பந்தியில் பரிமாறக்கூடிய ஒரு சாம்பார், அருமையான ரெசிபி. நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு எப்படி கல்யாணங்களை செய்வாங்களோ அதே மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒன் அமாங் தி வேரியேஷன் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சோம் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸலன்ட் ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரலன்றாங்க. அதே நேரத்தில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை பார்த்து பொறுமையாக செய்கிறதுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்ட்ரெஸ்டட் பர்சன் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்க. லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜன்.